ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தைப்பொங்கல் பிரம்மாண்ட அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள்ங்க. இறைவனிடம் நான் வேண்டிக்கிறேங்க, எல்லோரும் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க பொங்கலை. இந்த பொங்கல் திருநாளைக்கு உங்களுக்கு இந்த ரோஸாடு நான் உங்களை வரவேற்கிறேங்க வீடியோக்குள்ளே. நைட் லைட்டாக மழை வந்ததுங்க. இந்த மலையில் இந்த ரோஸ் என்ன அழகாக இருக்குது பாருங்க. அதனால தான் இது உங்கள்கிட்ட காட்டணுன்ட்டு காட்டுறேங்க. அறுவடை பண்ணலான்னு வந்தேங்க. ரோஸை பார்த்த உடனே இங்கே நின்றுட்டுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்க, நைட்டு மழை வந்துச்சுங்க. என்ன அழகா அப்படி நனைஞ்சு போய்க்குது பாருங்க. கொத்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது கொத்து. இது விதைக்க விடலாமா இல்லை பறிச்சிடலாமான்னு ஒரே யோசனையா இருக்கிறேங்க. கொட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் முத்தலைங்க, அப்படியே இலசுங்க, ரொம்ப இலசு. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் கட் பண்ணிக்கலாம். நெய் மிளகாய் இன்னைக்குன்னா ஒரு 1/2 கிலோக்கே வருங்க, அந்த அளவுக்கு மிளகா இருக்குதுங்க அரோட. நான் எல்லாரோடையும் உங்களுக்கு ஃபுல்லாக என்னால் காட்டணுன்னா டைம் அதிகமாக போகுதுங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2வாக போடுறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க. சூப்பரான மிளகா பாருங்க. இப்போ நாற்றும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. நாற்றும் சும்மா விதைக்கு காய வச்சதை வேஸ்ட்டாக போகிற விதையை வாரி மண்ணுக்குள்ளே போட்டு விட்டோங்க. அது என்னன்னா நல்லா அழகாக முளைச்சிக்கிச்சுங்க. இருங்க, இது வச்சுட்டு வந்துடுறேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 4 செடி போட்டு விடலாமா இல்லை 2 செடியே மறுபடியும் போட்டு விடலாமான்னு நினச்சிட்டு இருக்குங்க. பாருங்க, அப்படியே செடியிலே வத்திலே ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக கொடுக்குதுங்க மிளகா. மனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தாங்க. இந்த மனம் பழக்கமாக இருக்கிற மிளகா மாதிரி இல்லைங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கொடுக்குதுங்க. நல்லா ஆனால் காரம் மட்டும் நல்லா உரைக்குதுங்க. ஆனால் விதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 விதை தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு மிளகா பழம் தாங்க பெருசாக தெரியுது. விதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க இதுக்குள்ளே இருக்குது. நல்லா ஆட்டை கொடுத்து நம்ம லிக்விட் தண்ணி கொடுத்து புண்ணாக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மிளகாவாக இருக்குது பாருங்கள். இன்னுமே நம்மளுக்கு இவ்வளோ பெருசு கொடுக்குது பாருங்கள். அதாவது சைஸ் குறையிலைங்க, மிளகா சைஸ் நல்லா பெரிய பெரிய சைஸாக வைக்குதுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக குறைஞ்சிட்டுக்குங்க. புண்ணாக்கு தண்ணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துங்க. ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ போட்டிருக்கேங்க சிஸ்டர். எல்லா டவுட்டுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை நிறைய காய் வச்சுருக்குதுங்க. அதாவது இந்த பச்சை அவரையோட போட்டிங்க மூக்குத்தி அவரை. என்னாலையும் காய் வைக்க முடியும்னு சொல்லிட்டு பாருங்க, நல்லா பச்சை அவரை பாருங்கள், விதைக்கு விட்டு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க செடியில் காய் வச்சு எடுத்து வைக்கிறேன். நான் அடுத்த டைம்லாம் இதுக்கு பிளான் பண்ணி விதை நடலான்ட்டு இருக்கிறேங்க. அதாவது பேக் அது கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி எடுக்கணுங்க. கொஞ்சம் நல்லா பிஞ்சாவே கட் பண்ணுறேங்க. ஏன்னா விட்டோம்னா உடனே முத்திடுதுங்க. பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா பூ இருக்குது பாருங்க. இதெல்லாம் இன்னும் ரொம்ப பிஞ்சுங்க. இந்த பக்கம் பூ பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. ஒரு நாள் விட்டத்துக்கே பாருங்க பூச்சி போச்சு பாருங்க. விதைக்கு பாருங்க அழகா ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி காய விட்டு தாங்க விதைங்களை எடுத்து வைக்கிறேன். பாருங்க சூப்பராக காஞ்சிருக்குது. இதில் எத்தனை விதை இருக்குதுன்னு பார்க்கலாம். மூணு விதை இருக்குதுங்க. ஒவ்வொன்றுல பார்த்தீங்கன்னா 4 வருங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரிங்க. இது மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா இப்போ இளம்பேச்சும் இருக்குதுங்க. இளம்பேச்சுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம்பேச்சுங்க. இளம்பேச்சு பார்த்தீங்கன்னா 3 பேக் போட்டிருக்குறேங்க. பாருங்க பூ பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. நிறைய காய் தாங்க வைக்கிது. ஆனால் இது அறுவடைக்கும் உங்களுக்கு மொத்தமாக காட்டலான்னா என்னால் முடியலைங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் பறிச்சிடுறேங்க, அந்த வீடியோ எடுக்கிறதில்ல. அதனால தான் என்னால் இந்த மூக்குத்தி அவரை மட்டும்
லம்பாக உங்களுக்கு காட்ட முடியறதில்லைங்க. பச்சை அவரை கொடியவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லம்பாக தாங்க காய வைக்கிது. அது 1 கிலோ கீழே வைக்கிறதே இல்லைங்க, அந்த அளவுக்கு காய் வருது. பாருங்க அழகா சிகப்பு லாங் பீன்ஸ் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பரான முகுத்தி அவரைங்க. இந்த பக்கம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் பேஞ்சு தாங்க. இங்கே பாருங்க கொடி பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னும் இலசு பாருங்க. கொட்டை நட்டு விட்டது உங்களுக்கு வந்து முளைச்சிருச்சு பாருங்க. காய் பாருங்க அடியிலேருந்தே வச்சுட்டு போகுது. பீக்கங்காய் பாருங்க, மழை வந்தால் போதுங்க, இந்த பீக்கங்காய் பிஞ்சுக்கு செட் ஆக மாட்டேங்குது. பீக்கங்காய் பிஞ்சு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிஞ்சு வெதும்புதுங்க, இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. எல்லா காயுமே காய் ஆகிறது இல்லைங்க, அது கொஞ்சம் பிஞ்சுலாம் வெதும்புதுங்க. பிஞ்சு வெதும்பி தாங்க அது காயாக மாறுது. ஒரு 10 பிஞ்சு வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிஞ்சே வெதும்பிடுதுங்க. 2 தாங்க உருப்படி ஆகுது. பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை வரதாங்க செய்யுது. வாங்க அடுத்து அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கொடியாவரம்னா உண்மையிலே கொடியாவரம் தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசமாவே அவரைக்காய் பறிக்கிறோங்க. அந்த அளவுக்கு ஜூன் மாதம் நட்டது ஒரு வகையில் நல்லதாக போச்சுங்க. கொஞ்சம் முன்னாடியே நட்டுட்டேங்க. நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட வீடியோ கூட சொல்லியிருப்பேங்க, முன்னாடியே நட்டுட்டேன் என்ன ஆகுதோ தெரியல அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க, முன்னாடி நட்டது தான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கொடியும் ஜாஸ்தி அதாவது படர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கொடியும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி படர்ந்துச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுவடையுமே ஜாஸ்தி கொடுக்குதுங்க. சூப்பரான காய்ங்க. அப்படியே போய் அது என்னமோ பரவாயில்லைங்க, பூ உதிர்வு பிரச்சனைலாம் அந்த அவரைக்கு வரலைங்க எனக்கு. குத்த அவரையை விட எனக்கு இப்போ கொடி அவரை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வருஷமும் நான் வந்து கொடி அவரையை ட்ரை பண்ணுவேங்க. ஏன்னா இவ்வளோ காயெல்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க. இந்த மாதிரி காய் நான் என்றைக்குமே அறுவடை பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு அறுவடை இந்த முறை கொடுத்துருச்சுங்க. பாருங்க அப்படியே கொடி அது மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. விதைக்கி விட்டுருந்தோங்க, அது என்னென்னா மேலே வந்து கொடி ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொட்டை இல்லாததெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து இந்த இந்த பூவிலேருந்து நம்மளுக்கு மறுபடியும் தலையுங்க. இது கொட்டை இல்லைங்க, அதனால் இந்த மாதிரி கொட்டை இருக்கிறத பார்த்து விட்டுட்டு கொட்டை இல்லாத மட்டும் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கொட்டையாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுனாங்க, அது பொய் கொட்டை மாதிரி ஆகிடுதுங்க. அதாவது ஊறுறது இல்லைங்க காய். கொட்டை அப்படியே சொத்துல் கொட்டை மாதிரி ஆகிடுதுங்க. அதனால் அதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை. பாருங்க இதெல்லாம் கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா சொத்துல் கொட்டை மாதிரி கொஞ்சமாக இருக்குதுங்க. இது நல்லா பாருங்க, நேர்த்தியாக நல்லா முத்து முத்தான இருக்குது பாருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணுங்க. அப்போ தான் இருக்கிற காய் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாகுங்க. சீக்கிரம் விதை வந்து நமக்கு ரெடி ஆகுங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க இது. நம்ம விதைக்க விட்றோன்னா அப்படியே விட்டுறக்கூடாதுங்க, பார்க்கணுங்க. பாருங்க டபுள் கலர் பாருங்க, என்ன அழகாக இருக்குது பாருங்க கலர். இதெல்லாம் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொட்டை ஓரலைங்க, அதனால் இதை கிள்ளிக்கலாங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக காட்டலைங்க, மொத்தமாக காட்டுறேங்க. இன்றைக்கி வந்து டைம் இல்லைங்க, அதனால எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி தாங்க எல்லா கலரையுமே கலந்து காட்டுறேங்க இன்றைக்கி. இந்த அவரையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக ஊறும். அது அடுத்த தடவைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகலும் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, சூப்பராக காய் வைக்குதுங்க. மறுபடியும் எல்லாம் எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. வெள்ளைப்பாகு அழகாக பாருங்க, பிஞ்சு இருக்கு பாருங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு சாப்பிட்டுக்குது பாருங்க. என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதுக்கு எறும்பு பவுடர் தான் போட்டு விடணும். பாருங்க அப்படியே ஓட்டை போட்டு சாப்பிட்டுக்குது பாருங்க.
என்னவோ இந்த முறை பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளைப்பாகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எறும்புங்க. இந்த பக்கம் நல்லா பெரிய காயா இருக்குது பாருங்க. வெள்ளைப்பாகலும் நம்ம மாடி தோட்டத்துல இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க காலிஃப்ளவரும் பாருங்க சூப்பரா ரெடி ஆகுது பாருங்க. நல்லா பெரிய பூவுங்க. நல்லா மொட்டையா இருக்குது பாருங்க அழகா. மழை வந்ததுனால அப்படியே தண்ணி மேல நிக்குதுங்க. கோஸ் பாருங்க இப்ப என்ன அழகா ரெடி ஆயிருக்கு. இதுலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த இலைய கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாரி இலைய நம்ம கட் பண்ணி சமைச்சுக்கலாங்க. நம்ம வந்து அறுவடை பண்ணணும்னு இது மொத்தமா அறுவடை பண்ணணும்னு வெயிட் பண்ண வேண்டாங்க. நம்ம ஆர்கானிக் முறையில நம்ம அத விளையறதுனால, இலைய நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு ஒரு 4 இலை கட் பண்றேங்க. பருப்பு தோசைக்கு போடுறதுக்குங்க. பச்சை அவரை பாருங்க எவ்வளோ கொத்து பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இது பாருங்க. அப்படியே தொங்கிட்டு இருக்குது பாருங்க தண்ணி. என்ன அழகா இருக்குது பாருங்க. நல்லா காயா காய்ங்க. இந்த வட்டம் பறிக்கணும்னா இதுவே ஒரு 1 கிலோவுக்கு மேல வரும் போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க. நான் உங்களுக்கு இந்த அவரைக்காயே கட் பண்றத காமிக்க முடியாதுங்க வீடியோ ஃபுல்லா. அதனால நான் அடுத்த காய்க்கு போயிடுறேங்க. தட்டு கடைசியா உங்களுக்கு காட்டுறேங்க. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறகு அவரை அறுவடை பண்ணிக்கலாம். சிறகு அவரனுடைய டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பருங்க. நான் எதிர்பார்க்கலைங்க. கீழ தொங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விதைக்கி விட்டுட்டுருக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எலசா இருக்கிறத மட்டும் பார்த்து பறிக்கிறேங்க. இன்னும் மறுபடியும் நெறைய பூ பாருங்க எடுக்குது பாருங்க. பூ பாருங்க. நல்லா எடுக்குது பாருங்க. அதனால தான் சரி, இன்னொரு பிட்டு காய் வரும் போல இருக்குது. சரி 4 காய் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பறிக்கிறேங்க. ஏன்னா, அந்த காய் டேஸ்ட் உண்மையிலேயே அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. பாருங்க ஒரு 6 காய் அறுத்துட்டேங்க. போதும். ஒரு வேளைக்கு நம்மளுக்கு ஒரு 6 காய் போதுங்க. 6 7 காயே இருக்குதுங்க. சிறகு அவரை காய் பறிக்கும்போது ஒரு விஷயம் சொல்லணுங்க உங்களுக்கு. சிறகு அவரை விதை வந்து இப்போ ரெடியா இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் இதில குடுத்துருக்குறேங்க. பார்த்து வாங்கிக்கலாங்க. ஏன்னா, இப்போ வந்து விதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. இப்போ பந்தல்லே கோவக்காய் தொங்குற மாரி தொங்குது பாருங்க. பந்தல்லே பாவக்காய் தொங்குதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆனா, நம்ப வந்து கோவக்காய் தொங்க வைக்கிறோம். பாவக்காயும் தொங்க வைக்கிறோம். சூப்பரா இருக்குது பாருங்க காய். தேங்காய் பூ நான் குடுத்த பின்னாடி பரவாயில்லைங்க. ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க. எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா, காப்பு நெறைய புடிக்குதுங்க. பூ உதிர்வு பிரச்சனை எனக்கு ஒண்ணும் வரலைங்க. அதில மாடிக்கு தண்ணி விடும்போதெல்லாம் பறிச்சிடுறேங்க. இல்லன்னா, இதுவுமே காய் வந்து நெறைய விடுங்க. ஒரு நாளைக்கு 4, 5 காய் நான் பறிச்சு சாப்பிட்டுர்றேங்க. இங்க 2 இருக்கு. நீலகரம் வந்துருச்சு. பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க. அடடா! ஒரு ரெட் வெண்டைங்க. விதைக்கு விட்டதுனால பார்த்தீங்கன்னா, இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இதில வந்து பீர்க்கங்காய் கொடி ஒண்ணு போதுங்க. அந்தாண்ட 2 செடி இருக்குதுங்க. வாங்க பறிக்கலாம். காய் பாருங்க என்ன அழகா தொங்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த அறுவடைக்கு அறுவடை பண்ணிக்கலான்னு விட்டுட்டேங்க. இன்னும் நெறைய காய் இருக்குங்க. சரியா? இன்னும் 2 நாள் கழிச்சு அறுவடை பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே முட்டா தட்டில காமிச்சோம்னா, உங்களுக்கு கிலோ கணக்குல போயிடுதுங்க. அதனால ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம், 2 நாளைக்கு ஒரு டைம் இப்போ வந்து அந்த அவரைக்காய பிரிச்சு அறுவடை பண்றேங்க. ஒரே முட்டா இப்ப அறுவடை பண்றதில்லைங்க நானு. வீடியோக்கு வேண்டி கொஞ்சம் பிரிச்சு அறுவடை பண்றேங்க. இது இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து நான் இத அறுவடை பண்ணுவேங்க. காய் பார்த்தீங்கன்னா, இப்ப அவரைக்காய் அறுவடை பண்ணிட்டேங்க. ஆனா பண்ண பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, பண்ணாத மாரியே இருக்குது பாருங்க கொடி. இன்னுமே காய் பாருங்க இன்னும் நெறைய இருக்குதுங்க. டைம் இல்லைங்க. நான் வெளிய கொஞ்சம் போணும். அதனால பார்த்தீங்கன்னா, ம் அதாவது முத்திரும்ன்ற ஸ்டேஜ்ல இருக்கிறத மட்டும் பார்த்து பறிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு தட்டு காட்டுறேங்க. அந்த அளவுக்கு கொடியில அவ்வளோ காய் இன்னுமே நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க. குத்தாவரையுமே இப்ப வந்து காய் பார்த்தீங்கன்னா, அழகா குடுத்துருக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் குத்தாவரை பெஸ்ட்டா, கொடியாவரை பெஸ்ட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கொடியாவரை தாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஏன்னா, கொடியாவரை வந்து குடுக்குற அதோட அளவுக்கு குத்தாவரை குடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா, இதனுடைய அறுவடை உண்மையிலே என்னையே மெய் சிலுக்க வச்சுருச்சுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அறுவடை நான் எடுத்திருக்கிறேங்க. காய்னா காய் அவ்வளோ காய்ங்க.
நான் நினச்சி கூட பார்க்கலைங்க இந்த அளவுக்கு அறுவடை வரும் அப்படின்னு. வாங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா என்னை வந்து இழுக்குதுங்க. என்ன அறுவடை பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அதனால இதையுமே ஒரு 4 காய் அறுவடை பண்ணிக்கலாம். எனக்கு மனசே கேட்க மாட்டேன்துங்க. சரி பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வளைச்சி வளைச்சி இங்கே நிற்கிறேங்க. அந்த அவரைக்கொடியை தாண்டி என்னால் நகர முடியலைங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கலர். கலர் தாங்க இதுக்கு உண்மையிலேயே அட்ராக்ஷனான கலர். இதெல்லாம் விதைக்கி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி கொட்டை முத்திருச்சுன்னா நான் பறிக்க மாட்டேங்க. கொட்டை பிஞ்சா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாங்க நான் பறிப்பேன். அந்த அளவுக்கு காய் பார்த்தீங்கன்னா கொட்டை இருக்கணுங்க உள்ள. பாருங்க பார்க்க பார்க்க பசுனே இருக்க வேண்டியதாங்க. போதும் நடங்க அப்படின்னா தான் கவனம் போயிடுங்க. பூ பாருங்க இன்னும் அழகாக வச்சுட்டு வருது பாருங்க. செட்டை பாருங்க விதைக்க விட்டது அப்படியே படுத்துட்டு இருக்குது பாருங்க. இந்த என்ன அழகாக படுத்துட்டு இருக்குது பாருங்க. எல்லாம் விதைக்க விட்டுட்டுங்க. பறிக்கிறத பறிப்பேங்க, மீதியே விதைக்க விட்டுருவோங்க. அந்த மாதிரி பாருங்க. கலருக்கு வேண்டியது எனக்கு அதோட பண்ணினே இருக்கணும் போல தோணுதுங்க. சரி வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்டைக்காய் பாருங்க. தட்டைக்காய் தண்ணி விடும் போது தட்டைக்காயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காய் பறித்து பறித்து சாப்பிட்றது தாங்க. நல்லா இருக்குதுங்க. இலச்சிலே நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா. இது பறித்து பறித்து சாப்பிட்றதுக்குன்னே இந்த செடி வச்சுருங்க. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. கொடி தட்டைக்காய்ங்க இது. நம்மக்கிட்ட கொடியுமே இருக்குதுங்க, குத்துமே இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. இந்த லீஃப் கூட நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் இந்த லீஃப்லையுமே இருக்குதுங்க. கீரை கீரை பொரியல் பண்ணும்போது நம்ம அந்த லீஃபை போட்டுக்கலாங்க. இங்கே இங்கே ஒரு தட்டைக்காய் பாருங்க. இதுவுமே தட்டைக்காய் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா செடி வச்சு விட்டுருக்குறேங்க. இந்த மிளகா செடி பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது. வாங்க வெண்டைக்காய் இங்கே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம். நல்லா ரெட்டுக்கு ரெட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. வெண்டை செடி தாங்க இன்னும் 2 பேக் போட்டு விடணும். அது பிஞ்சாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளரட்டும். வாங்க அடுத்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விதைக்கு நிறைய விட்டுட்டுக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பத்தாக கட் பண்ணுறேங்க. அதாவது பிஞ்சாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணுறேங்க. இதுவுமே கொஞ்சம் விட்டுக்கலாம். இலசாவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய காய் இருக்குது பாருங்கள். இப்போலாம் அப்படியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குண்டு பச்சை குண்டு கத்திரிக்காய். எல்லா கத்திரிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காய் கட் பண்ணுறேன். அதாவது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கட் பண்ணுறேங்க. இப்போ இளநாத்தும் சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு தான் அழகாக ரெடியாகும் பாருங்க. நிறைய கத்திரிக்காய் விதைக்க விட்டுட்டுங்க. இப்போ வீட்டு தேவைக்கு மட்டும் இப்போ கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கிறதுங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விதைக்கு அதிகமாக விட்டுறாங்க. ஏன்னா விதையை சேகரிக்கும் போதே சேகரித்தாதாங்க உண்டு. பாருங்க சூப்பரான கத்திரிக்காய். பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காய் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுருக்காங்க. இப்படி தொங்குது பாருங்க விதைக்கு. ஒரு 5-6 காய் விட்டுருக்குறேங்க. நல்லா நீளமாக இருக்குது பாருங்க காய். சூப்பராக ஒல்லியாக நீளமாக அழகாக இருக்குது. கொத்து கத்திரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கத்திரி கட் பண்ணிக்கலாம். பிஞ்சாக இருக்குது. பிஞ்சு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஊற விடாதுங்க காய். கொத்து கத்திரியுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு விடும்போது நல்லா பெரிய கத்திரிக்காய் தாங்க ஆகுது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்க. பார்க்க தாங்க சைஸ் சின்னது, ஆனால் விதைக்குன்னு விட்டோம்னா சைஸ் பெருசுங்க. பாருங்க சூப்பரான கொத்து கத்திரி. இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 காய் விதைக்க விட்டுருக்குறேங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இதெல்லாம் பாருங்க பெருசாக இப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் இதுலேயும் 4 காய் விதைக்க விட்டுருக்குறேங்க. சூப்பரான கலருங்க இந்த கத்திரிக்காய். இதெல்லாம் நிறைய கொடுக்குதுங்க இந்த கத்திரிக்காய் மட்டும். ரகம் உண்மையிலே இது நல்ல ரகங்க. 4 செடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் இது தாங்க அதிகம். பாருங்க எல்லாம் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பால் மாதிரி.
இது விதைக்கி விட்டோம்னா இதை விட நல்லா பெருசாக ஆகுதுங்க. இங்கே பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். ஒரு 6, 7 காய் இருக்குதுங்க இதில் விதைக்கு மட்டுமே. பெரிய பெரிய காயாக ஆயிடுச்சுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பறிச்சுக்கலாம். இத்தாலியன் பிளாக் பீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 காய் விதைக்கு விட்டுக்கிறேங்க. ஒரு 2 காய் மட்டும் பறிச்சுக்கலாம். தொத்து இல்லாத கத்திரிக்காங்க, அதுதாங்க இதில் ஹைலைட்டு. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தாங்க இது காய் பறிக்கிறேன். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் செய்யறதா இருந்தால் நான் இதை போட்டு தாங்க செய்கிறேன். ஏன்னா அந்த நெய் மனம் மாதிரி அடிக்குங்க அந்த கத்திரிக்காய். சூப்பராக இருக்குது பாருங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி பாருங்க, என்ன அழகாக பாருங்க விதைக்கிற பாருங்க. சூப்பராக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. பெரிய குண்டு கத்திரிக்காய் பிளாக் பீட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பாருங்க விதைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே விதைக்கும் விட்டுக்க வேண்டியது தாங்க. அப்படியே நம்ம குழம்புக்கும் பறிச்சிக்க வேண்டியது தான். சாம்பார் வைக்கணும்னா வந்து பெருசாக வந்து பறிச்சுக்குவோங்க. பாருங்க வரிநில கத்திரிக்காயும் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதுனா நிறைய காய் கொடுக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா விதைக்கு கொஞ்சமாக தாங்க விடுவேன். இதுலேயும் பாருங்க காய் பாருங்க எவ்வளோ பெருசு அழகாக விதைக்கு ரெடி ஆகுது பாருங்க. சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க பறிச்சுனே இருக்க வேண்டியதாங்க. நான் செடி வந்து ஜாஸ்தி போட்டதுனால அறுவடை ஜாஸ்தி வருங்க கத்திரிக்காய். அடுத்த பேட்சுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ஜாஸ்தி தாங்க. ஒரு 10 பேக்கே போட்டு விட்டுக்கிறேங்க கத்திரிக்காவை. 10 பேக்குமே பார்த்தீங்கன்னா 2 2 செடி வச்சு விட்டுக்கிறேங்க. போதும். வாங்க அடுத்தது வந்து கீரை அறுவடை பண்ணலாம். முடிஞ்சு வாங்க பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் இலையை மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க. சூப்பராக தழைஞ்சு நம்மளுக்கு வந்து அழகாக வளருதுங்க. இந்த பனிக்கு எல்லாம் புழுகு விழுந்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. பாருங்க பூ வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரான கலருங்க. சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு மாதிரி தாங்க நான் செய்வேன். நல்லா இருக்குங்க டேஸ்ட். நாங்கள் அடுத்து வந்து பாலக்கீரை பறிச்சுக்கலாம். பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புழுகு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுதுங்க. அதனால தான் சரி கட் பண்ணிடலாம். மலைக்கு பாருங்கள் அப்படியே எப்படி தண்ணி எப்படி நிற்கிது பாருங்கள். இது 2 பிட்டா தாங்க அறுவடை பண்ணணும். அந்த அளவுக்கு கீரை நெருக்க இருக்குதுங்க. அதாவது ஒரு ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் தாங்க கட் பண்ணால் அதுவே இவ்வளோ கீரை வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து சமைக்க கட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ பாதி பேக்கு தாங்க கட் பண்ணுறோம். பாதி பேக்கு இன்னொரு டைம் வந்து கட் பண்ணிக்கலாம். சூப்பரான பாலக்கீரைங்க. போதும் பாருங்க. இதுவே ஒரு பெரிய கத்திங்க. ஒரு வேளைக்கு சமைக்க நம்மளுக்கு இது போதுமானதுங்க. பார்த்தீங்களா இங்கே புழுகு உட்காந்துட்டு பாருங்க. அடர்த்தியாக இருக்கிறதுக்கு கண்டே பிடிக்க முடியறது இல்லைங்க. இங்கே பாருங்க புழுகு சாப்பிட்டு இருக்குது பாருங்க. நானும் ஒரு வாரமாக இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் என்னால் கண்டே பிடிக்க முடியலைங்க. இன்றைக்கி கீரை அறுவடை பண்ண பின்னாடி தான் சாப்பிட்டு எப்படி வச்சுட்டு போயிருக்கு பாருங்க. இன்னும் எதனா இருக்கான்னு பார்க்குறேங்க. நிறைய சாப்பிட்டுருக்கு. சரி வாங்க அறுவடை பார்க்கலாம். வாங்க அத்திப்பழமும் ஒன்று இருக்குதுங்க. அதையும் பறிச்சுட்டு உங்களுக்கு தட்டு காட்டுவாங்க. நல்லா இப்போ தள்ளுதுங்க. நிறைய பாருங்க பரும்பு எடுக்குது பாருங்க. இங்கே பாருங்க பரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க மறுபடியும். இந்த உண்மையிலே இந்த மரம் எனக்கு நல்ல ஒரு ரங்க கொடுத்துட்டே இருக்குதுங்க. சலுப்பே இல்லைங்க. இன்னும் ஒரு 10 காய்க்கு இருக்குதுங்க. இன்னும் அது ஒன்றும் பழுக்கணும்.
சூப்பரான பழம். வாங்க தட்டு பார்க்கலாம். வாங்க முதல்ல நெய் மிளகாய் பாருங்க. நெய் மிளகாய் ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய்ங்க. அதாவது எல்லா கலரையும் நான் அந்த முறை வந்து கலந்தே வச்சுட்டேங்க. ஏன்னா என்னால் வந்து டைம் இல்லாததுனால நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றாவே வச்சுட்டேங்க. ஒரு தட்டு நிறைய பாருங்க. இவ்வளோ காய் இருக்குதுங்க. ஒன்றுமே தெரியல, காய் இருக்குங்க. நான் வந்து இப்போ டைம் இல்லாததுனால பாதி காய் தாங்க பறிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறகவரைங்க. சிறகவரை, மூக்குத்தி அவரை பாருங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு மூக்குத்தி அவரையே தேடி கண்டுபிடிச்சி பறிச்சிட்டுங்க. கோவக்காய் பாருங்க. மலேசிய நீட்ட கோவக்காய், வெண்டைக்காய், பீட்ரூட் கீரை, ஒரு அத்திப்பழம், கோஸினுடைய லீஃபுங்க. வெயிலுக்கு அப்படியே தோலுது. அவரைக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோக்கே வருங்க. அந்த அளவுக்கு வந்து வெயிட் இருக்குதுங்க. கத்திரிக்காய் அடுத்ததுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரி, இத்தாலியன் பிளாக் பியூட்டி, நீல குண்டு கத்திரி, வரிநீல கத்திரி, பச்சை கத்திரி எல்லாமே அறுவடை பண்ணிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இதுவுமே ஒரு தட்டு நிறைய அறுவடை பண்ணிக்கிறேன் பாருங்க. நான் போதுன்னு விட்டுட்டுங்க. இன்னும் காய் வந்து செடியில் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலக்கீரைங்க. பாலக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 தாங்க அறுவடை பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து அறுவடை பண்ணணுங்க. போதுன்ட்டு விட்டுட்டுருக்குறேங்க. இது வந்து ஒரு சிறப்பான அறுவடைங்க. அருமையான அறுவடை. நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருதுங்க பாருங்கள். பாய்.